குட் ஈவினிங். வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுக்கா. ஓகேமா. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஹெடர் வச்சிருந்தோம், ஃபூட்டர் வச்சிருந்தோம். அப்புறம் கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகுற வரை பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐகான் வைக்க போறோம். வச்சுட்டு அதை கிளிக் பண்ணா எனக்கு இங்க வந்து நியூ நோட் ஆட் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண போறோம். ம். இதுதான் வந்து நம்ம லாஸ்டா பண்ணது. கரெக்ட்டா? ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்ஷன் வந்து நம்ம எதுக்கு குடுத்தோம்? நம்ம டைப் பண்ற வேல்யூ வந்து உள்ள எடுக்கணும் அப்படின்றதுக்காக குடுத்தோம். கரெக்ட்டா? அதே மாதிரி என் யூஸ் ஸ்டேட்ல சாரி என்னோட நான் டைப் பண்ற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகணும்? இந்த யூஸ் ஸ்டேட் மூலியமா வந்து ஸ்டோர் ஆகுற மாதிரி பண்ணேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்பேண்ட் அப்படின்ற யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்? கீழ வந்து கிளிக் ஆனா எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுற மாரி நான் பண்ணேன். கரெக்ட்டா ஃபார்ம? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிளஸ் ஐகான் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? மெட்டீரியல் யூஐல போறேன். இதுல வந்து இன்ஸ்டலேஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். கரெக்ட்டா? ஸோ நான் டைரக்ட்டா எங்க போறேன்? காம்போனன்ட்ஸ் போறேன். இதுல ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிளஸ் ஐகான் தான் நான் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு இந்த ஐகான் வேணும் அப்படின்னா, இதுக்கான கோட் வந்து எனக்கு கீழயே குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இத யூஸ் பண்ணியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு வேள இப்போ இந்த ஐகான் வரணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் ஆகுற டேக் எனக்கு என்ன? ஃபேப் அப்படின்ற டேக் மூலமா தான் இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் இந்த ஆட் ஐகான் எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆயிரும்? உள்ள பிளஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் வெளிய உள்ளது மட்டும் எனக்கு இருக்கும். ஒரு வேளை இப்ப நான் இந்த கலர் இதெல்லாம் எடுக்கிறேன்னு வைங்களேன். கலர் மட்டும் எடுத்தேன்னா, கலர் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஃபங்ஷனாலிட்டி எடுத்தேன் அப்படின்னா, சோ இது என்ன காட்டுது எனக்கு? ஓகே. சோ இது என்ன ஆகுது? எனக்கு அந்த கலர் ப்ளூ கலர் வச்சிருந்தா, அந்த ப்ளூ கலர் எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ இந்த மாரி நம்ம கோட் வந்து இதுல சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த கோட் தான் எனக்கு யூஸ் ஆக போகுது. நான் அந்த இடத்துல வந்து என்னோட ஐகான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ல பாருங்க, நான் இத கிளிக் பண்ண உடனே லைட்டா ஒரு ஜூம் எஃபெக்ட் மாதிரி இதுல வருது. தெரியுதா? இன்னொரு வாட்டி வேணா நான் பண்றேன். கிளிக் பண்ணப்போ லைட்டா அது ஜூம் ஆகி வருது. கரெக்ட்டா? சோ அப்ப அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலயும் எனக்கு என்ன வரணும்? ஜூம் ஆகி வரணும். சோ அதுக்காக இந்த கோட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல சோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஜூம் மாரி ஒரு அனிமேஷன் வந்துதா? சோ அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, ஜூம் அப்டின்றத நான் போடுறேன். ஓகேவா? இது மேல எடுத்ததா? இது இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? எடுக்கல இப்போ இது எனக்கு ஆக்சுவலா. வருது. அதான் எனக்கு எரர் அடிக்குது. ஓகே பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஃபேப் அத அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ என்ன எரர் வருது எனக்கு? ஓகே. இதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஆகல, மேல இம்போர்ட் ஆகல. கரெக்ட்டா? அதுதான் வந்து எனக்கு எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது.
இத நம்ம வந்து ஒன் மோர் டைம் வேணா நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஒரு தடவ பண்ணாலே போதும் தான். மோஸ்ட்லி வந்துரும் தான். ஏதோ மாடியூல் வந்து ஸ்கிப் பண்ணி தான் எனக்கு இன்ஸ்டாலே பண்ணுது. ஆ இப்ப பாருங்க. நான் எம் போட்டோனே எனக்கு என்ன வருது? மெட்டீரியல் யூஐலேருந்து எடுக்கிறோமா? அப்படின்ட்டு வருதா? ஸோ அத என்டர் தட்டுங்க. மேல எனக்கு வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாரி தான் எனக்கு ஃபேபும். ஸோ ஃபேபும் வந்துருச்சா? இப்ப மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபேபு அதுக்கப்புறம் ஜூம் இந்த 2மே எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் வந்து எனக்கு ஆட் ஐகான் வந்து எடுக்கல. ஆட் ஆகல மேல இன்னும். காம்போனன்ட்ஸ்ல இந்த இடத்துல நமக்கு இம்போர்ட் இருக்கா? ஸோ ஆட் ஐகான் ஃப்ரம் இத வந்து காப்பி பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணணும். ம். இம்போர்ட் ஆயிடுச்சா? ஓகே.
இப்போ இந்த பட்டன் வந்து நான் எந்த இடத்துல ஆக்சுவலா வச்சிருக்கேன் இப்போ இந்த டேகோட ஸோ இந்த ஃபார்முக்கு வெளியே நான் வச்சிருக்கேன் கரெக்டா ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எங்க இருந்தது ஆக்சுவலா அந்த பட்டன் இந்த ஃபார்மோட ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த டிவ்வுக்கு வெளியவும் இல்லாம உள்ளேயும் இல்லாம ஒரு திண்டுல இருக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா ஸோ உள்ளேயும் இல்ல வெளியும் இல்ல கரெக்டா மிடில்ல இருக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஜூம் இருக்கா ஸோ இதே மாதிரி நான் கிளிக் பண்றப்பதான் இந்த ஜூம் எஃபெக்ட் எனக்கு வருது கரெக்டா விச் இஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆகுறப்பதான் எனக்கு வருது அப்ப நான் என்ன பண்றேன் இன் ஈக்குவல் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்படி வந்து நான் கொடுக்குறேன் இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படி காப்பி இது கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இந்த ஃபார்முக்கு உள்ள நான் பேஸ்ட் பண்றேன் ஓகேவா ஸோ இப்போ நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்துருச்சா நான் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது எனக்கு பிளிங்க் ஆகி இப்போ இந்த ஐகான் வருது கரெக்டா இப்போ இதை எப்படி நீங்க இந்த இடத்துல கரெக்டா வச்சீங்க அப்படின்னா இதோட ஸ்டைல் கலர் எல்லாமே ஒர்க் ஆகுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா எனக்கு சிஎஸ்எஸ் வச்சுதான் எனக்கு ஒர்க் என்னாச்சு கமெண்ட் டைப் கீழே இருக்கா ஓகேவா இப்போ இந்த சிஎஸ்எஸ் வச்சுதான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா நான் அங்க வந்து என்ன பண்ணியிருந்தேன் வேற இடத்துல இங்க பட்டன் அந்த இருக்கா ஸோ ஃபார்மோட கிரியேட் நோட் பட்டன் நான் எங்க வச்சிருக்கேன் இதோட கலர் வச்சிருக்கேன் பொசிஷன் வந்து இங்க வச்சிருக்கோமா ஸோ அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்குமே அந்த இருக்கா ஸோ அதோட பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் இந்த பொசிஷன் வச்சுதான் என்ன ஆகுது அப்படின்னா அது கரெக்டா வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகி இருக்கு ஓகேவா ஸோ மித்தபடி இதோட இது வந்து எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ பொசிஷன் நான் கொடுத்ததை வச்சுதான் இது என்ன ஆகுது கரெக்டா போயிட்டு எனக்கு இந்த அவுட்லைன்ல போயிட்டு இருக்கு ஓகேவா இப்போ நான் ஒருவேளை இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இருங்க. ஒருவேளை நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ வித் அண்ட் ஹைட் எனக்கு தேவையான மாதிரி நான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளவுதான் எனக்கு இப்போ கிரியேட் ஏரியா டாட் ஜேஎஸ்எக்ஸ் இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் கண்டென்ட் வந்து நான் டைப் பண்ணுவேன் கரெக்டா ஸோ டைப் பண்ணி நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன விஷயம் டைப் பண்ணியிருக்கேனோ அது எனக்கு என்ன ஆகணும் சமட் ஆகணும் கரெக்டா சமட் ஆகி ஒரு இடத்துல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படிதானே ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா நியூவா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல எழுத போறேன் ஓகேவா ஸோ இங்க நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இதுக்கு வெளியே ஓகேவா ஸோ ஹேண்டில் சேஞ்ச் தனி ஃபங்க்ஷன் இது தனி ஃபங்க்ஷன் இப்போ நான் எழுத போகிறது தனி ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் சமட் நோட் அப்படின்றத நான் எழுதுறேன் ஓகேவா ஸோ சமட் நோட்டில் அதே மாதிரி ஈவன் பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணி இதுல நான் என்ன பண்றேன்னா நான் இந்த இடத்துல என்ன நோட் வச்சிருக்கேனோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல கரெக்டா வந்து எடுக்கணும் கரெக்டா ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் செட் நோட்டை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன் ஏன்னா அந்த செட் நோட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல தான் எனக்கு என்ன வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் எனக்கு நான் கொடுத்த ப்ரீவியஸ் நோட்ஸ் அண்ட் தென் என்னோட நேம் வேல்யூ எல்லாமே நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்றது இந்த செட் நோட்ல தான் வந்து இருக்கும் கரெக்டா ஸோ அதனால நான் செட் நோட்டை நான் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ செட் நோட் எடுத்து இதுக்குள்ள என்ன பண்றேன் டைட்டில் அதே மாதிரி கண்டென்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ டைட்டில் அண்ட் கண்டென்ட் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் ஓகே ஸோ டைட்டில் அண்ட் கண்டென்ட் வந்து நான் கொடுத்துட்டேன் ஓகேவா
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், சமட் நோட் அப்படின்ற ஃபங்ஷனை நான் எடுத்து எழுதிட்டேன். கரெக்ட்டா? ஸோ இது வந்து எனக்கு இப்ப என்ன ஆகணும், இப்ப நான் அத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு சப்மிட் ஆகணும். அப்படிதானே? ஸோ எத கிளிக் பண்றப்போ, அந்த பிளஸ் ஐகான நான் கிளிக் பண்றப்போ. அப்போ நான் இந்த ஃபேப் கிட்ட வந்து என்ன பண்றேன், ஆன் கிளிக் ஃபங்ஷன் நான் குடுக்குறேன். ஸோ ஆன் கிளிக்ல நான் என்ன குடுப்பேன், சப்மிட் நோட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? சப்மிட் நோட். ம். சப்மிட் நோட் அப்படின்ற ஃபங்ஷன நான் இந்த இடத்துல கால் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்ப இப்போ இதோட ஒர்க் வந்து எனக்கு முடிஞ்சது. இந்த ஃபங்ஷனை இப்ப நான் வந்து கால் பண்ணிட்டேனா, ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, இப்போ நான் அத கிளிக் பண்ணி நான் குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு சப்மிட் ஆகணும். அப்டிதானே? ஸோ சப்மிட் ஆகி நியூவா எனக்கு என்ன ஆகணும், நோட் வந்து எனக்கு கரெக்ட்டா ஆட் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், டைரக்ட்டா app.js ஃபைலுக்கு போறேன். ஓகேவா? புரியுதா? சப்மிட் நோட் ஏன் குடுத்தேன் அப்டின்னு சொல்லிட்டு, அதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரியுதுக்கா, புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, app.jsக்குள்ள போறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3 ஃபைல வந்துட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ ஹெட்டர், அப்புறம் வந்து கிரியேட் ஏரியா, அதுக்கப்புறமா ஃபூட்டர் அப்டின்னு சொல்லிட்டு 3 இது வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ இந்த ஃபங்ஷன் ஆப்புக்குள்ள இங்கேயும் நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபங்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட இது எடுக்கணும். கரெக்ட்டா? விச் இஸ் இங்கேயும் நான் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வைக்க போறேன். ஸோ நோட்ஸு, அதுக்கப்புறம் செட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு இதுல ஒரு யூஸ் ஸ்டேட் அப்படின்றத நான் போடுறேன். ஓகே. இப்ப நான் யூஸ் ஸ்டேட் போட்டிருக்கேன். இங்க வந்து இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இதுல என்ன அப்டின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயும் அரேவ என்னால அனுப்ப முடியும். அரேக்குள்ளேயும் என்னால ஆப்ஜெக்ட்ட வைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்னா எனக்கு என்ன இருக்கும்? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒரு வேல்யூ இருக்கும். அப்படி இருந்தா நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்ப இது ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு வைங்களேன். இப்ப நேம் கோலன் ஜோஷ்ன்னு இருக்குன்னு வைங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நான் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு ஏஜ் கோலன் 20 அப்படின்னு சொல்லிட்டு என்னால குடுக்க முடியும். இப்படியும் நான் ஆப்ஜெக்ட்ட எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நார்மலா நம்ம எழுதுறது நேம் கோலன் ஜோஷ். ஏஜ் கோலன் 20 இப்படியும் நான் எழுதலாம். இது சிங்கிள் ஆப்ஜெக்ட்டாவும் எழுதலாம். இல்ல என்னால ஆப்ஜெக்ட்குள்ள ஆப்ஜெக்ட்ட இப்படியும் என்னால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அட் த சேம் டைம் என்னால இப்ப நான் ஒரு அரே எழுதுறேன் அப்படின்னா, நான் எப்படி எழுதுவேன்? ஸோ அரேக்குள்ள 20, 21, 22, 23 இந்த மாதிரி நான் வேல்யூஸ் இப்படியும் என்னால போட்டு எழுத முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள என்னால அரே வேல்யூஸ பாஸும் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப ஜோஷ்ன்னு போட்டு இதுக்குள்ள அரே அப்படின்னு போட்டு என்ன பண்ண முடியும்? இதுக்குள்ள என்னால அரேயும் அனுப்ப முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் அரேக்குள்ளேயும் இத வந்து அனுப்பலாம். ஓகேவா? இப்போ ஒரு அரே ஈக்குவல் டூ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமா குடுத்து, அடுத்த ஆப்ஜெக்ட்ல நான் என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி என்னால நெக்ஸ்ட் உள்ளதையும் என்னால அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ஏஜ் கோலன் ஸோ இந்த மாரி என்ன பண்ணலாம் அப்டின்னா, கமா போட்டு என்னால என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் என்னால அனுப்பவும் முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு அரேக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆப்ஜெக்ட்ட நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படியும் அனுப்பலாம். இல்லன்னா நான் ஆப்ஜெக்ட்குள்ள என்னால அரேய பாஸ் பண்ண முடியுமா அப்டின்னா, கண்டிப்பா நம்ம பாஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு 20, 21, 22 இந்த மாரியே என்னால வந்துட்டு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி வேணா பண்ணலாம். இப்ப நம்ம இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. இத அப்படியே எடுத்துறலாம்.
இப்போ என்னோட மெயின் கண்டென்ட் என்னன்னா, ஒண்ணு நான் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்குள்ள அரே என்னால அனுப்ப முடியும். அதே மாரி அரேக்குள்ளேயே என்னால என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ என்னால சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்க விஷயம். இப்போ இதுல எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட இத பொறுத்து தான் இருக்கு. நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்ட நான் எடுத்து என்ன பண்ண போறேன், மேல வந்து நான் வொர்க் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்ப இதுக்குள்ள இந்த யூஸ் ஸ்டேட்குள்ள நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட்ட அனுப்புறேன். சாரி, அரேவ அனுப்புறேன். ஏன் இங்க நான் இப்ப அரே போடுறேன் அப்படின்னா, இப்ப இந்த கிரியேட் ஏரியாக்குள்ள வந்து பாருங்களேன். ஆ, ஆ. இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட யூஸ் ஸ்டேட்ல ஆப்ஜெக்ட்ட நான் பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அப்போ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கும், இப்போ இந்த கன்டென்ட் அப்படியே எனக்கு app.jsல வரும்போது, இங்க வந்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ அங்க என்ன இருக்கு எனக்கு? ஆப்ஜெக்ட் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ டைட்டில் கோலன் இப்ப ஏபிசின்னு வைங்களேன், சும்மா வைக்கிறேன். ஸோ டைட்டில் ஏபிசி இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் என்னோட கன்டென்ட் வந்து எனக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு டிஎஃப்ன்னு இருக்குன்னு வைங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா, அப்படியே இந்த அரேல வந்து விழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி ஒரு அரே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? புரியுதுக்கா. இந்த அரேக்குள்ள என்ன ஆகும்? நான் அங்க பாஸ் பண்றேன் இல்லையா ஆப்ஜெக்ட். இங்க வந்து விழுற வேல்யூ அப்படியே என்ன ஆகும்னா, இந்த அரேக்குள்ள வந்து விழும். ஓகேவா? ஸோ கமா, இப்ப நான் இன்னொரு இது வைக்கிறேன்னு வைங்களேன். இப்ப இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுவும் என்ன ஆகும்? அது எனக்கு தனி ஆப்ஜெக்ட்டா எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப டைட்டில் கோலன் GHI அப்படின்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு கண்டென்ட் கோலன் இப்படி வைக்கிறேன். ஸோ இப்போ இது ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா இப்போ எனக்கு வந்து என்ன ஆகல, கன்டென்ட் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர் ரைட்லாம் ஆகல. கரெக்ட்டா? தனித்தனியா எனக்கு விழணும். அப்படிதானே? கிளிக் பண்ணா எனக்கு தனித்தனியா போயிட்டு விழணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு அரேக்குள்ள இப்படி ஆப்ஜெக்ட்டா வந்து எனக்கு விழுற மாரி பண்றேன். இப்போ ஒருவேளை எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இத டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக்கா குடுத்தேன்னா, ஒண்ணு எனக்கு இப்ப இத எடுத்ததுன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட எனக்கு தனியா டெலீட் பண்ணும். இல்ல எனக்கு இன்சர்ட் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணும், தனியா இந்த ஆப்ஜெக்ட்ட அப்படியே எனக்கு இன்சர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். அதனால தான் இதுக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அரே வந்து போட்டிருக்கேன் அந்த யூஸ் ஸ்டேட்குள்ள. புரியுதா? ஏன் அரே போட்டேன்னு? புரியுதுக்கா, புரியுது. ஸோ அதனால தான் நம்ம இதுக்குள்ள போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நியூ நோட் நான் குடுத்தா எனக்கு ஆட் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இதுக்கு நான் ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஸோ ஃபங்ஷன் ஆட் நோட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஆட் நோட் ஆஃப் அப்படின்ற ஃபங்ஷனுக்குள்ள இப்போ இதுக்குள்ள செட் நோட்ஸ் அப்படின்றத நான் பாஸ் பண்றேன். ஸோ செட் நோட்ல என்ன பண்றேன், ஸோ என்னோட ப்ரீவியஸ் நோட்ஸ் ஆரோ ஃபங்க்ஷனா பாஸ் பண்ணி ரிட்டர்ன்குள்ள என்னோட ப்ரீவியஸ் நோட்ஸ் கமா நியூ நோட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ யூஸ் ஸ்டேட்ல இங்க நான் அரே எடுத்தேன். கரெக்ட்டா? அப்ப நான் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், அரே வச்சு தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இது ஏன் என்ன எரர் அப்படின்னா, மேல ஆரோ ஃபங்க்ஷனுக்கு பதிலா இது பிளஸ் போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட்ட நான் யூஸ் ஸ்டேட்குள்ள எடுத்தேன். கரெக்ட்டா? அப்ப ரிட்டர்ன் பண்றப்போ ம். நான் என்னதான் ரிட்டர்ன் பண்ணேன், ஆப்ஜெக்ட் வச்சு தான் இது கர்லி பிரேஸ் போட்டு தான் ரிட்டர்ன் பண்ணேன். கரெக்ட்டா? இங்க நான் என்ன ஆ. எடுத்திருக்கேன், அரே எடுத்திருக்கேன். அப்ப ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், அரே வச்சு தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இதுல வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. இப்ப நான் வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணணும், என்னோட இத பாஸ் பண்ணி விடணும். ஏன்னா, இங்க நான் கிளிக் பண்ணேன்னா, இது என்ன ஆகும், எனக்கு நோட் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? பட் எதுல உள்ள நோட் ஆட் ஆகும்னு நான் சொல்லவே இல்ல. அப்படிதானே? இன்னும் இந்த கிரியேட் ஏரியாக்கும் இதுக்கும் நான் ஒரு கனெக்ஷன் குடுக்கவே இல்ல. கரெக்ட்டா? சோ அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ப்ராப்ஸ் மூலியமா ஆன் ஆட் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு ஆட் நோட் which is இந்த ஃபங்ஷனை நான் என்ன பண்றேன், இந்த கிரியேட் ஏரியால நான் இப்படி ப்ராப்ஸா நான் வந்து பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்ப ப்ராப்ஸா நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல இப்ப நான் கிரியேட் ஏரியாவுக்குள்ள வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த வேல்யூவை நான் இங்க வாங்கி வைக்கணும். கரெக்டா? ஸோ வாங்கி வச்சாதான் எனக்கு என்ன ஆகும், அது எனக்கு ஒர்க் ஆகும். அப்படிதானே? ஸோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்,
அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ப்ராப்ஸ் அனுப்பணும். ஓகேவா? சாரி. ஓகேவா? ஸோ ப்ராப்ஸ் அனுப்பிட்டு என்னோட சப்மிட் நோட் இருக்கா? ஸோ சப்மிட் நோட்க்கு கீழ நான் என்ன பண்றேன்? ப்ராப்ஸ் டாட் ஆன் ஆட்ல நோட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? சேவ் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. நியூ நோட். கிரியேட் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ராப்ஸ் டாட் சம்மட் நோட்ல ப்ராப்ஸ் டாட் ஆன் ஆட்ல நோட் அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டு தானே? ஏதோ எரர் அடிக்குது. நியூ நோட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் டாட் ஜேஎஸ்ல நியூ நோட் வந்து நாட் டிஃபைன்டா. என்னன்னு ஆப் டாட் ஜேஎஸ்ல ஓகே இந்த நியூ நோட் தான் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஓகே இந்த நியூ நோட் வந்து நான் ஆர்கியூமெண்டா பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வருதா? இப்போ நான் கிளிக் பண்ணி ஆட் பண்றேன். பட் இங்க வந்து ஆட் ஆகல. வெயிட் பண்ணுங்க. நான் வந்து டைட்டில் போடுறேன். ஓகேவா? வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு போடுறேன். டெய்லி ஒர்க் அப்படின்னு போட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் ஆகும். மீன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆட் ஆகிருக்கோ? ஏப்பா ஓகே இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு டைப் பண்றேன். ஓகேவா? சும்மா ஏதோ ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் கொடுத்தேன் அப்படின்னா இது வளவலன்னு நிறைய வாட்டி வருது. சாரி இதுல கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்க. app.jsல console.logல நோட் பிரிண்ட் பண்ணனா வெயிட் பண்ணுங்க.
ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்டி அரேவா இருக்கு. கரெக்ட்டா? சாரி நான் வந்து கன்சோல் வந்து மாத்தி குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ கன்சோல் டாட் லாக் குடுத்தா எனக்கு என்ன ஆகும்? கன்சோல்ல வந்து என்னோட நான் டைப் பண்ற விஷயம் வந்து விழும். கரெக்ட்டா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? டைட்டில் வெப் டெவலப்மென்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா டெய்லி ஒர்க் அப்படின்னு நான் குடுத்து, இங்க இப்ப நான் ஆட் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது? எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது. கரெக்ட்டா? நான் என்ன டைட்டில் குடுத்தேன் அண்ட் என்ன கன்டென்ட் குடுத்தேன் அப்படின்றது அரேக்குள்ள எனக்கு ஆப்ஜெக்ட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? இது இது எப்படி எனக்கு கெட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? ஆப்ஜெக்ட்டா தான் உள்ள வேல்யூஸ வாங்குனேன். கரெக்ட்டா? இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து இந்த அரேக்குள்ள விழுந்து என்ன ஆகுது? எனக்கு இந்த இடத்துல வந்து காட்டுது. ஓகேவா? சோ இது புரிஞ்சுதா? கன்சோல்ல எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு? சார்ஜர் புரிஞ்சுதா இது? புரிஞ்சதுக்கா, புரிஞ்சது. ஓகேமா. நான் வந்து கிரியேட் ஏரியால போயிட்டு கன்சோல் குடுத்துறேன். நோட்ல குடுத்தாலே போதும். ஓகேவா? இதுல குடுத்தாலே போதும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே. இப்போ இதுக்கப்புறமா இங்க வந்து நான் ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ண போறேன். என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஈவன் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்றத நான் குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஈவன் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் பிரிவென்ட் டிஃபால்ட் ஆஃப் அப்படின்றத நான் சொல்றேன். இதை எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்ன ஆகும்னா, நான் கிளிக் பண்ண எனக்கு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அத நான் இது பண்றதுக்காக தான் என்ன பண்றேன், ஈவன் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இத குடுத்துட்டேன் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி குடுக்குறப்ப என்ன ஆகாது, எனக்கு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இத குடுக்குறேன். ஸோ இதோட இப்ப எனக்கு முடிஞ்சது. இப்ப என்ன ஆகுது, நீட்டா நான் குடுக்குற நான் என்ன டைப் பண்றேனோ, அது வந்து எனக்கு எங்க பிரிண்ட் ஆகுது, கன்சோல்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. கரெக்ட்டா? பட் இப்ப இன்னைக்கு என்ன பண்ண வேணாம், கன்சோல்ல நான் பிரிண்ட் பண்ண வேண்டாம். கரெக்ட்டா? இன்ஸ்டட் நான் எதுல பிரிண்ட் பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஏரியா கிரியேட் ஆகணும். இந்த இடத்துல தான் நான் பிரிண்ட் பண்ற விஷயம் வந்து எனக்கு விழணும். கரெக்ட்டா? சோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நியூ ஃபைல் இந்த நோட் கார்டுக்குள்ள நான் கிரியேட் பண்ண போறேன். சோ அந்த நியூ ஃபைலோட நேம் என்ன அப்படின்னா, node.jsx அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஒரே நோட்டா வர்றது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ node.jsx போடுறேன். RAFC போட்டா நமக்கு இந்த ஃபார்மேட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இது ஒரு div வச்சுக்கிறேன். divக்குள்ள h1 டேக் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ h1ல வெப் டெவலப்மெண்ட்னே இருக்கட்டுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு p டேக் வைக்கிறேன். இந்த p டேக்ல டெய்லி ஒர்க் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகணும், எனக்கு ஒரு டெலீட் பட்டன் அந்த இடத்துல இருந்தது. கரெக்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸோ பட்டன் டெலிட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இதை நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்ல வந்து ரெண்டர் பண்ணணுமா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டர் பண்ண போறேன். ஆ ஸோ இப்போ ரெண்டர் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, ஜஸ்ட் எனக்கு இப்படி வந்து நார்மலா டைரக்டா எனக்கு இப்படி இன்சர்ட் ஆகி போய் இருக்கு. கரெக்டா? பட்டன்னா பட்டனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு இதே மாதிரி டைட்டில் கார்டு மாதிரி வரணும்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் என்னோட ஸ்டைல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணாலே போதும். கரெக்டா? அப்போ இந்த டிவ் பக்கத்துல நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு கிளாஸ் நேம் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ கிளாஸ் நேம் எனக்கு என்ன அப்படின்னா நோட் அப்படின்ற கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு இதே ஃபார்மேட்ல வந்துட்டா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுறது வந்து இந்த சிஎஸ்எஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், நோட் வச்சு இருக்கணும் கிளாஸ் நேம் இந்த இருக்கா.
ஸோ நோட் பட்டன், அதுக்கப்புறம் நோட்ல உள்ள H1 டேக், நோட்ல ஒரு P டேக் வச்சிருந்தேனா, ஸோ அதுக்கும் வந்து இங்க ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் என்ன ஆயிருக்கு, அது அலைன் ஆயிருக்கு எனக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இப்ப இதுல உள்ள கன்டென்ட் எனக்கு வேணாம். கரெக்ட்டா? இன்ஸ்டெட் எனக்கு என்ன பண்ணணும், நான் டைப் பண்றது தான் எனக்கு வேணும். அப்படிதானே? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த node.jsx ஆக்சுவலா எதுக்கு வச்சிருக்கேன்? இங்க வந்து நான் இங்க டைப் பண்ற கன்டென்ட் இங்க வந்து விழணும். கரெக்ட்டா? அப்போ இத நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, மேப் பண்ணி விடப் போறேன். அப்ப மேப் பண்ணி விடப் போறேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? இந்த மாரி ரெண்டர் பண்ணுமா? அப்டின்னா கிடையாது. ஸோ இத அப்டியே எடுத்துட்டு, நான் என்ன பண்றேன்? ஜாவாஸ்கிரிப்ட்க்குள்ள ரெண்டர் பண்ண போறேன். இப்போதைக்கு என்னோட கன்டென்ட் எல்லாமே யார்ட்ட வந்து இருக்கா? நோட்ஸ்ல வந்து இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? நோட்ஸ் டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ மேப் யூஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அத நான் என்ன பண்றேன்? நோட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். ஸோ நோட் ஐட்டம் கமா மேப் ஃபங்க்ஷன் இருந்தாலே கண்டிப்பா என்ன வந்துரும்? இண்டெக்ஸ் வந்துரும். கரெக்ட்டா? ஸோ இதுல ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு இதுக்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த நோட்ட வந்து ரெண்டர் பண்றேன். ஓகேவா? நோட்ட நான் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இப்படி பண்ணிட்டா போதுமா அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்போ இந்த நோட்ஸ்ல எனக்கு என்ன கன்டென்ட் வந்து ஸ்டோர் ஆயி இருக்கோ, நோட்ஸ்ல என்ன வந்து ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த கிரியேட் ஏரியால நான் என்ன டைப் பண்ணி வச்சிருந்தேனோ, இந்த இருக்கா? எங்க போச்சு? இந்தா இருக்கா? ஸோ இங்க நான் என்ன டைப் பண்றது எனக்கு கெட் ஆயிருக்கோ, இதுதான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த நோட்ஸ்ல என்ன இருக்கோ, அத நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், நோட் ஐட்டம்க்கு நான் மேப் பண்ணி விட்டுட்டேன். கரெக்ட்டா? இப்ப நோட்ஸ்ல என்னலாம் இருக்கோ, அது எல்லாமே எனக்கு எதுலயும் இருக்கும், நோட் ஐட்டம்லயும் இருக்கும். கரெக்ட்டா? அப்போ இதுல இருந்து இப்ப நான் கெட் பண்றதுக்கு என்ன பண்றேன், ஸோ டைட்டில் ஈக்குவல் டூ என்ன பண்றேன், நோட் ஐட்டம் டாட் டைட்டில் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கன்டென்ட் ஸோ கன்டென்ட் வேணும்னா என்ன பண்ணும்? ஸோ கன்டென்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி தான். நோட் ஐட்டம் டாட் கன்டென்ட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் இப்ப இந்த 2 மட்டும் குடுத்தா போதுமா? அப்படின்னா கிடையாது. ஸோ மேப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கீ யூஸ் பண்ணணும். ஸோ கீய வந்து நான் என்னன்னு வைக்கிறேன்? இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். அதே மாதிரி ஐடி ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கீ அண்ட் ஐடி எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கன்டென்ட் நான் எழுதுறேன்னு வைங்களேன் இந்த இடத்துல. இங்க ஏதோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் வந்து நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இங்க ஆட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு தான் எனக்கு ஆட் ஆயிட்டே வரணும். கரெக்ட்டா? இப்ப நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகுது? ஆட் ஆகுது. கரெக்ட்டா? ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா தான் எனக்கு ஆட் ஆகணுமே தவிர, ஓவர் ரைட் ஆகக்கூடாது மேல. அப்படிதானே? ஸோ அதுக்கு தான். இப்படி ஒவ்வொன்னா வரிசையா கொண்டு வரதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம்னா, கீ அப்படின்றத யூஸ் பண்றோம். அப்ப அப்படின்னா, நான் இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு, இது எரரா இருக்கும். இங்க நான் ஏதாவது டைப் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு. இப்ப நெக்ஸ்ட் இந்த மாரி நான் ஏதாவது குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு? 0, 1 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ எனக்கு வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த 0த் இண்டெக்ஸ்ல எனக்கு யார் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் குடுத்த வேல்யூ. ஜஸ்ட் என்னோட கன்டென்ட் அண்ட் டைட்டில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூல எனக்கு நான் 2வதா குடுத்த வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுதான் எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0 அண்ட் 1 கரெக்ட்டா? அரே பொறுத்தளவுல இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் வொர்க் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அதான் 0 அண்ட் 1 இத வச்சு தான் எனக்கு என்ன பண்ணுது? கீ தனித்தனியா எடுத்து போடுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, ஒவ்வொரு ஐட்டம்க்கும் எனக்கு செப்பரேட்டா ஐடியும் எனக்கு ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த ஐடியும் எத வச்சு இருக்கும்னா, எனக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூவ பொறுத்து தான் ஐடியும் எனக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ 2 பேரும் ஒரே வொர்க்க பண்றாங்களா? அப்டின்னா கிடையாது. இப்ப குட்டி அரே அப்டின்றதால நமக்கு அவ்வளவா தெரியல.
இப்ப இதுவே நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அரே எடுத்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கீ அண்ட் ஐடி தான் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. கரெக்ட்டா எனக்கு ஐட்டம்ஸ் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி குடுக்கறதுக்கு. ஓகேவா? இந்த ஐடி எஸ்பெஷலா எதுக்கு அப்படின்னா, இப்ப நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகணும்? இப்ப நான் இத கிளிக் இன்னும் நான் டெலீட்க்கு ஃபங்ஷனாலிட்டி செட் பண்ணல. இப்ப நான் இத கிளிக் பண்ணா, இந்த இது மட்டும் எனக்கு டெலீட் ஆகணும். மாத்தி எனக்கு இது ஆயிறக்கூடாது. இத கிளிக் பண்ணா, இது மட்டும் எனக்கு டெலீட் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐடி வந்து யூஸ் பண்றேன். ஐடி வச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு கரெக்ட்டா எந்த ஐட்டம நான் செலக்ட் பண்ணியிருக்கேனோ, அந்த ஐட்டம எனக்கு டெலீட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி இங்க எனக்கு வரணும். கரெக்ட்டா? ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன், ப்ராப்ஸ் மூலியமா நான் இத கெட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்ப இத அப்படியே எரேஸ் பண்ணிடலாமா? ஸோ எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஸோ ப்ராப்ஸ் வாங்குறேன் அப்படின்னாலே என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல ஃபங்ஷன்லயும் நான் ப்ராப்ஸ் வந்து செட் பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டன் வைக்கணும் இல்லையா? அத வச்சுருவோமா? டிலீட் ஐகான் வைக்கலாம். ஓகே. சர்ச் பண்ணி பார்ப்போமா அந்த நெட். நோ ரிசல்ட்ஸா? வருதா? ஓகே வருது. எடுக்குதுன்னு நெனைக்கிறேன். அச்சச்சோ! கடவுளே! ஒருக்கா நெட்வொர்க் பிரச்சனை. சாரிம்மா. எப்ப லெஃப்ட் ஆன? நான் பாட்டுக்கு அது பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு நெனச்சுட்டு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் இருக்குமா? ஆ அட கடவுளே! ஓகே. லாஸ்ட்டா எது வர சொன்ன? நான் நடத்திக்கிட்டே இருக்கேன். நீங்க இருக்கீங்க அப்படின்னு. என்னடா சத்தமே இல்லையே அப்படின்னு வந்து பார்க்குறேன். மீட் லெஃப்ட்ன்னு உங்களுக்கு போட்டிருக்கு. உங்களுக்கு சிஸ்டம் நெட்வொர்க் வந்து இதா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டக் ஆயிட்டே இருந்துச்சு. நெட்டு கட் ஆயிடுச்சு அப்படியே எனக்கு. ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஆ, சொல்லிடுங்க. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கேட்கல அது. அப்படியா? ஆ, அச்சச்சோ! எப்போ உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்டக் ஆகும்போது நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனா அப்படியா? உங்களுக்கு அது கேட்காது. ஆ, சரி ஓகேம்மா. லாஸ்ட்டா எது வர சொன்ன? அந்த லாஸ்ட்டா எதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கட் ஆச்சு. ஐயோ ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க? அதான் மறந்துட்டேனே. ஐயோ! இதுல வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி காட்டுனேன். அதெல்லாம் பார்த்தீங்களா? ஆ, அது பார்த்தேன். ஓகே. கன்சோல்ல இங்க வேல்யூ எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஆ, அது பார்த்தேன். கீ ஐடி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னேன். கீ ஐடியோட டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்களா? இல்ல அங்கருந்து இல்ல. அதெல்லாம் கேட்கவே இல்ல எனக்கு. கீ ஐடிஸ். அதெல்லாம் இல்லையா?
ஓகே. ஆ. ரொம்ப முன்னாடி இருக்கும் அது. இது இது போடுறது பாத்தீங்களா? என்னக்கா? இந்த இந்த ஃபங்ஷன் எழுதியிருக்கேன்ல. ஆ. இத சொல்லும்போது இருந்தீங்களா? இருந்த மாரி தான் இருந்துச்சு. அந்த இருந்தீங்களா? மறந்துட்டேன்க்கா டக்குன்னு. நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே. இல்ல மேப் ஃபங்ஷன் சொன்னேன் கரெக்ட்டா? மேப் ஃபங்ஷன் அப்ப இருந்தீங்களா? அதெல்லாம் கேட்டுச்சுக்கா. கேட்டுச்சுக்கா. ஆனா காதுல விழுந்துச்சு எல்லாமே. ஓகே, ஓகே. அப்ப நான் கீ அண்ட் ஐடியோட டிஃபரன்ஷியேஷன்ல இருந்து சொல்லட்டுமா? ஓகே. ஓகே. இப்ப இந்த கீ அண்ட் ஐடியோட வொர்க் என்ன அப்டின்னா, டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆ இல்ல, இல்ல. அப்படி இல்ல. உங்களுக்கு தான் டைம் ஆயிருக்கும். இல்ல நீங்க இருப்பீங்கன்னா, நான் ப்ராஜெக்ட் வந்து இன்னையோட முடிச்சிடுறேன். இந்த அப்போ எடுங்க. ப்ராப்ளம் ஃபங்ஷனாலிட்டி இல்ல. மட்டும் வச்சுட்டோம்னா முடிஞ்சிரும். அப்போ எடுங்க. ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இந்த கீ அதான் அண்ட் சொன்னேன்ல, ஆ மைண்ட் சரியில்லன்னு சொல்லிட்டு. ஆமா. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். அந்த ஓகே. கான்டென்ட் பைத்தன் வச்சு கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ தெரியல, லைக் ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது. ரீச் ஃப்ரஸ்ட்ரேட் கிடைக்க ஆகுது. மாட்டேங்குதுன்னா, நீங்க இது ப்ரொஃபஷனல் அக்கவுண்டா மாத்துனீங்களா? எல்லாம் மாத்திட்டேன்க்கா. கிரியேட் பண்ணதே அப்படிதான். அப்படியா? ஆ அது நீங்க அது ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டா மாத்துறீங்கன்னா, உங்களோட கேட்டகரி அந்த மாரிலாம் சூஸ் பண்ண சொல்லும். அதுல எஜுகேஷன் அதெல்லாம் சூஸ் பண்ணி அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே பண்ணிட்டேன். ஓகே. அப்போ நீங்க டைமிங் பார்த்து போடுங்க போஸ்ட்ட. எப்போ ஆடியன்ஸ் ஆமாக்கா. எங்கேஜ்டா இருப்பாங்க? நான் நான் ஒரு 5 மணி, 6 மணி அந்த டைம்ல போட்டுருவேன் நானு எப்பவுமே. ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2, 3 நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அப்லோட் பண்றப்போ நீங்க வந்து 7, 7:30 இந்த டைம்ல போட்டீங்கன்னா, கொஞ்சம் நெறைய ரீச் இருக்கும். அப்பவுமே இல்லக்கா. இல்லையா? ஆமா. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். கன்டென்ட்ட டிஃபரெண்டா எடுத்து பார்த்துட்டேன். ஏதான் இப்போ வந்துட்டு லைக் ஒரு சேலஞ்ச் மாரி. எப்படின்னா ம். 30 டேஸ்ல வந்துட்டு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஏஐ டெவலப் பண்ற அளவுக்கு எப்படி பைத்தான் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்தேன். ஓகே, ஓகே. இதுல கவலை இல்ல. நான் பண்ணிருவேன். கன்டென்ட்லாம் பண்ணி வச்சிருவேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் எல்லாமே. ஆனா ரீச் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு டவுட். இந்த 30 நாள்ல தெரிஞ்சிடலாம். ஓகே, ஓகே. பேஜ் சொல்லுங்க பாப்போம். இன்ஸ்டாகிராம் பேஜா? ஆ. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அனுப்புறேன். டிகி டிகி டிகி. ஐயோ! ஏதோ அக்கா ஓடிச்சு. என்னன்னு தெரியல ஸ்டக் ஆகுது. லிங்க் இந்த இருக்கு. கோடர் கோடர் கோட் கோட் CODEX கிராஃப்டர் ஜோஃபி அதான் பேஜ். CODEX கிராஃப்டர் CRA ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் ஏதாவது உண்டா? இல்ல கிடையாது கிடையாது. அப்படியே கன்யூஸா வரும். CRA FTER FTER JOFFY. JOFFY ஆ? ஆ ஒருத்த கண்ணாடி போட்டு ஆ லெட்ஸ் வந்துருச்சு. இருக்கா? அதான் அதான். ஆ வந்துருச்சு, வந்துருச்சு. வீடியோஸ் பாருங்க. கண்டென்ட் எப்படின்னு சொல்லுங்கக்கா. நல்லா பேசலாம் நான் அந்த மாதிரி. ஓகேம்மா, நான் பார்த்து சொல்றேன். ஓகே. ஓகே, நம்ம வந்து ப்ராஜெக்ட்ட முடிப்போம். ஓகே. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்றேன்னு வைங்களேன். ம். ஓகே. இப்போ நான் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் இப்போ நான் இங்க டைப் பண்றேன் அப்டின்னா, டைப் பண்ணிட்டு ஆட் குடுத்துட்டே வரேன் அப்டின்னா, இங்க வந்து என்ன ஆகுது? எனக்கு 0, 1 இந்த மாரி வந்துட்டு எனக்கு கன்டென்ட் வந்து வரிசையா வருது. கரெக்ட்டா? நான் நெக்ஸ்ட் ம். வெயிட் பண்ணுங்க.
அதுல உள்ளத பார்க்காதீங்க. இங்க மட்டும் பாருங்க. இங்க நமக்கு கரெக்ட்டா என்ன ஆயிருக்கும், கன்டென்ட் இப்ப எனக்கு 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ ஏன் 0, ம். 1 வருது? நான் அரேக்குள்ள போட்டிருக்கேன். கரெக்ட்டா? அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 0த் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிதான் போயிட்டு எனக்கு வேல்யூஸ் வந்து போயிட்டு உட்காரும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி எனக்கு என்ன ஆகுது? அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. இப்போ இந்த கீயோட வொர்க் என்ன அப்படின்னா, இப்ப நான் போட போட என்ன ஆகுது? எனக்கு கன்டென்ட் எல்லாமே தனித்தனியா வந்து ஆட் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ ஒன் பை ஒன்னா எனக்கு ஆட் ஆகணும். ஓவர் ரைட் ஆயிடக்கூடாது. அந்த வொர்க்க பண்றது தான் இந்த இடத்துல கீயோட வேல்யூ. ஓகேவா? இப்ப நான் டெலீட் பண்றேன் அப்டின்னா, இப்ப இதுக்கு நான் இன்னும் பங்ஷனாலிட்டி வைக்கல. இப்ப நான் டெலீட் பண்றேன் அப்டின்னா, எனக்கு என்ன அர்த்தம்? பர்ட்டிகுலரா இந்த ஒரு ஐடி மட்டும் எனக்கு டெலீட் ஆகணும். கரெக்ட்டா? ஒவ்வொரு ஐட்டம்க்கும் எனக்கு என்ன ஆகும்னா, எப்படி இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ, அதே மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் எனக்கு ஐடி ஜெனரேட் ஆயிருக்கும். அந்த ஐடி வச்சு தான் என்ன ம். ஆகும், பர்ட்டிகுலர் ஐட்டம்ஸ எனக்கு டெலீட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் ஆன அப்புறம் வந்து நான் இந்த இடத்துல ஐகான் மட்டும் வச்சேன். இங்க node.js போயிட்டு, இந்த இடத்துல டெலீட் ஐகான் அப்படின்றத குடுத்துட்டு, இத வந்து இம்போர்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல் யூஐல இருந்து எடுத்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்ணதால தான் என்ன ஆயிருக்கு, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஐகான் வந்திருக்கு. ஓகேவா? இங்க இந்த இருக்க ஐகான் வந்திருக்கா நமக்கு? ம். ஸோ ஆ. ஐகான் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும் ஆக்சுவலா டெலீட் ஆகணும். கரெக்ட்டா? அதே மாரி நான் குடுக்குற கன்டென்ட் எனக்கு வந்து என்ன ஆகணும், இந்த இடத்துல வந்து கெட் ஆகணும். கரெக்ட்டா? ஆ. fab.js போயிட்டு ம், ம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, டெலீட்க்கு ஒரு ஃபங்ஷன் நான் எழுத போறேன். ஓகேவா? ஸோ இப்ப ஃபங்ஷன் டெலீட் நோட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஸோ டெலீட் நோட் ஆஃப் ஏன் ஐடி போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ இங்க என்ன பண்றேன், எனக்கு செட் நோட்ஸ் ஏன்னா செட் நோட்ஸ்ன்ற ஃபங்ஷன் வச்சு தான் எனக்கு ஒர்க் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இப்போ ம். ப்ரீவியஸ் நோட்ஸ் ஆரோ ஃபங்ஷன் மூலியமா ரிட்டர்ன் ப்ரீவியஸ் நோட்ஸ் டாட் ஃபில்டர். ஸோ ஏன் ஃபில்டர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ எனக்கு எந்த பர்ட்டிகுலர் ஐட்டம எடுக்கணுமோ, அந்த வேல்யூவ மட்டும் நான் என்ன பண்றேன், ஃபில்டர் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபங்ஷன் மாதிரி. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்து நோட் ஐட்டம் டாட் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் போடுறேன். இண்டெக்ஸ்ல அகைன் ஆரோ ஃபங்ஷன்ல என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகே. இதுல என்ன எரர்? ரிட்டர்ன்ல இண்டெக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் ஏன் ஐடி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி இங்க ஏன் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு இங்க டெலீட் பண்றப்போ எனக்கு என்ன பண்ணும், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ இண்டெக்ஸ் வச்சு தான் எனக்கு ஒர்க் ஆயிட்டு வருது. அப்படிதானே? ஸோ அப்ப இது எனக்கு 0த் இண்டெக்ஸா எனக்கு இருக்கும். அப்படி 0த் இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இந்த மாதிரி எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அதே மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் எனக்கு என்ன ஆயிருக்கும், ஐடி எனக்கு ஜெனரேட் ஆயிட்டே வரும். கரெக்ட்டா? அப்போ அந்த ஐடிக்கும், இந்த இண்டெக்ஸ்க்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சம்மந்தம் இல்லன்னா என்ன அர்த்தம்? இத ரிமூவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஐடி யூஸ் பண்ணி மெயினா டெலீட் பண்றேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு இந்த இடத்துல பாஸ் பண்ணி விடணும். கரெக்ட்டா? ஏன்னா node.jsல தான் எனக்கு டெலிட் ஐகான் இருக்காங்க. இப்போ இத நான் இந்த இடத்துல எப்படி பாஸ் பண்ணுவேன்? இங்க ரெண்டர் பண்றப்பவே என்ன பண்ணணும்? ஆன் டெலிட் அப்படின்ற ஃபங்ஷனாலிட்டி மூலமா
இந்த இடத்துல வந்து அனுப்புறேன். ஸோ ஜஸ்ட் டெலீட் நோட் அப்படின்றத நான் அனுப்புறேன். இங்க எப்படி வந்து ஆன் ஆட்ல ஆட் நோட் அப்படின்றத பாஸ் பண்ணி கிரியேட் ஏரியால குடுத்தோமோ, அதே மாரி இங்க ஆன் டெலிட்ல டெலீட் நோட் அப்படின்றத நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ம் இது சொல்லிட்டேன்ல. ஓகே. ஸோ டெலீட் ஆஃப் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேனா? இதுக்கப்புறம் இப்போ நோட் டாட் ஜேஎஸ்எக்ஸ்க்கு நான் வரேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துலயும் நான் என்ன பண்ணணும், கிளிக் ஃபங்ஷனாலிட்டிய நான் இன்க்ளூட் பண்ணணும். கரெக்ட்டா? ஏன்னா கிளிக் பண்ணா டெலீட் ஆகணும். அப்படிதானே? ஸோ அப்போ ஆன் கிளிக்ல என்ன பண்றேன், ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்க ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இங்க நான் என்ன பண்ணணும், அகைன் ஒரு ஃபங்ஷன் நான் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்ஷன்ல ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஹேண்டில் கிளிக் அப்படின்ற ஃபங்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ராப்ஸ் மூலியமா நான் வாங்குறேன். எப்பவுமே ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு எனக்கு என்ன கன்டென்ட் அனுப்பணும்னாலுமே நான் என்னதான் பண்ணி ஆகணும், ப்ராப்ஸ் மூலியமா தான் நான் அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ அப்ப ப்ராப்ஸ் டாட் ஆன் டெலிட் டிஎல்இடி. ஓகேவா? ஸோ ஆன் டெலிட்ல ப்ராப்ஸ் டாட் ஐடி அப்படின்றத நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இங்க ஆன் கிளிக்ல நான் யாரை கால் பண்ணா போதும், இந்த ஹேண்டில் கிளிக்க நான் கால் பண்ணா போதும். ஓகேவா? சேம் ஃபங்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். அங்க எப்படி ஆன் ஆட் பண்ணிட்டு, இங்க ப்ராப்ஸ்ல வந்துட்டு ஆன் ஆட் பண்ணி நோட்ட அனுப்புனோமோ, அதே மாரி தான் இந்த இடத்துல ஐடி வச்சு அத பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ம். ம். இப்போ இங்க ப்ராப்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், மேலயும் நான் ப்ராப்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணணும். கரெக்ட்டா? இங்க வந்து எக்ஸ்போர்ட் நம்ம லாஸ்ட் லைன்ல பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்ஷன் நோட் இதுல வந்து ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வெறும் ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றது இருந்தா போதும். இங்க வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நோட். ஓகேவா? இப்போ இங்க ப்ராப்ஸ் அனுப்புறேன். இங்க வந்து எனக்கு எரர் வருது. கரெக்ட்டா? ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா, இப்ப நான் உள்ள ப்ராப்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன்ல நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ப்ராப்ஸ ஆர்குமென்ட்டா சென்ட் பண்ணி இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ அதுதான் எனக்கு வந்து எரர் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ப்ராப்ஸ வந்துட்டு உள்ள அனுப்புறேன். ஸோ அனுப்பிட்டேன்னா, எரர் என்ன போல ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேனா, அது வந்து இங்க எரர். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து இது ஒரு பிரச்சனைப்பா இந்த இடத்துல. நேத்து வந்தது பாத்தீங்களா? அதே எரர் தான். வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் போச்சுன்னா, அது வந்து எடுத்துரும். என்னன்னு சொல்லிட்டு. இந்த வருதா? மேல இம்போர்ட் ஆயிட்டா? இம்போர்ட் ஆயிட்டு. ஓகே. ஓகே. இப்போ கிளிக் பண்ணா டெலீட் ஆகுது. ஓகேவா? இப்ப நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதுல மாத்தணும். என்ன மாத்தணும் அப்டின்னா, நான் என்ன டைப் பண்ணி கிளிக் பண்றேனோ, அந்த கன்டென்ட் எனக்கு இங்க வரவே இல்ல. கரெக்ட்டா? நான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல டிஃபால்ட்டா என்ன குடுத்தேனோ, அந்த கன்டென்ட் தான் எனக்கு வருது. ஆனா டெலீட் குடுத்தா ஒர்க் ஆகுது. அப்டிதானே? ஸோ இப்ப அந்த கன்டென்ட் வர்றதுக்கு நான் இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆல்ரெடி ப்ராப்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? இந்த இடத்துல எனக்கு என்ன நோட் ஐட்டம்ல எனக்கு என்ன டைட்டில் அண்ட் என்ன கன்டென்ட் வருதோ, இதே விஷயம் தான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த இடத்துலயும் வரணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்றேன், ப்ராப்ஸ் வழியில தான் எடுக்கிறேன். ஸோ கர்லி ஃப்ரேஸ் போட்டு ப்ராப்ஸ் டாட் டைட்டில் அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாரி இங்க நான் என்ன பண்ணணும், ப்ராப்ஸ் டாட் கன்டென்ட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ குடுத்து சேவ் பண்றேன். இப்போ இதுல என்ன ஆகும் அப்டின்னா, இங்க எனக்கு என்ன நோட் ஐட்டம் வழியா எனக்கு என்ன டைட்டில் அண்ட் கன்டென்ட் கெட் ஆகுதோ, சேம் விஷயம் தான் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துலயும் வந்து விழும். இந்த நோட் ஐட்டம்க்கு எனக்கு எப்படி கன்டென்ட் வந்தது? இந்த இடத்துல நான் மேப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்? நோட்ஸ்ல உள்ள எல்லாத்தையுமே நோட் ஐட்டம்க்கு நான் மேப் பண்ணி விட்டேன். கரெக்ட்டா? ஸோ அது மூலியமா தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா?
புரிஞ்சதுக்கா. நான் கன்டென்ட் ஆட் பண்றேன் பாருங்க. நான் என்ன குடுக்குறேனோ அந்த கன்டென்ட் எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். ஓகேவா? இப்ப பிரீத்தி ஓகேவா? ஸோ இப்ப குடுக்க இதாகுது. அதே மாரி நான் எத பர்ட்டிகுலரா டெலீட் பண்றனோ, அந்த விஷயம் எனக்கு பர்ட்டிகுலரா டெலீட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் ம். வந்து ப்ராசஸ். புரிஞ்சுதா எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சதுக்கா. எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லை. ஸ்டைல்ஸ் எல்லாம் வர்றது வந்து நான் இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல டைரக்ட்டா போயிட்டு ஸ்டைல போட்டுட்டேன். கரெக்ட்டா? நீங்க வந்து இப்படியும் பண்ணலாம். பப்ளிக்ல போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஃபைல இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியும் வொர்க் பண்ணலாம். ஓகேவா? அப்படி பண்ணாலும் வந்து ஸ்டைல் எடுக்க தான் செய்யும். ஓகேவா? எப்படி வேணா பண்ணலாம். ஆ. என்ன ஓகேக்கா. மாரி ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல டைரக்ட்டா எழுதாம, ஸ்டைலுக்குன்னு தனி ஃபைல் போட்டு மோஸ்ட்லி எழுத பாருங்க. ஓகேவா? ஆ. ஏன் அது ஒண்ணா இடத்துல பிரச்சனை வராதுல்ல? இந்த இன்டகிரேஷன் பிரச்சனை பண்றதுல இல்ல பிரச்சனை தான். வராதுல்ல? பிரச்சனைன்லாம் எதுவும் கிடையாது. பிரச்சனை இல்ல தான். எப்படி வேணா போட்டுக்கலாம் தான் சொல்றேன். இப்ப ஆப் டாட் சிஎஸ்எஸ் எடுத்தா ஓவரால் ஃபுல் ஆப்புக்கும் எடுக்குது. கரெக்ட்டா? இதுவே நான் ஆ. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் தனி ஃபைல்ல போட்டேன்னா, எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் என்னால பர்ட்டிகுலரா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆ. எப்படி வேணா எழுதலாம் தான். நம்ம சாய்ஸ் தான். ஓகேக்கா. ஓகேம்மா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. செஷன் வந்து அவ்வளவுதான். டவுட்ஸ் இல்லை.